பெரிய ஃபேன் சாய்பல்லி மேடம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. ஒரு படத்தை லீட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை லீட் பண்றதா இருக்கட்டும், ஃபேமிலியை லீட் பண்றதா இருக்கட்டும், அவர் தான் என்னைக்குமே எங்களுக்கு கேப்டன். அண்ட் பிபி சார் அவர்களையும் அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேர் ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போதான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார், பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூஸியா இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது வந்து எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு, அரவிந்த் சாருக்கு, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாய்பல்லி மேடம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போதான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்க கேங் இருக்கு, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்த்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். And I just wish all the very best to you. And director sir oda பழைய படங்கள் கார்த்திகேயா எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களோட 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd film. So I just want to wish this. ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கும், எல்லாம் வேற வேற ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு, உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவரை வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும், சே இஸ் லைக் a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால வந்து ரொம்ப ஈஸியா தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட இருந்து நாங்க வேலை வாங்கிடலாம். ஆனா அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப மெனக்கிடுவாங்க. அவங்க தெலுங்கு, எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ. அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அதை காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக very hats off to you, man. I mean, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
இப்ப சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு இருக்கா தெரியல, எனக்கு இருக்கு. பட் ஐ வாண்ட் டு விஷ் தி ஹோல் தண்டல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப விசா பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணலான்னும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்றதுக்கு. அப்பவே நான் கொஞ்சம் வேற ஏதாவது மாத்திருக்கலாம். அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்கு. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து he will not select a film or do a film வித்தவுட் ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாம வந்து அவர் படம் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் பண்றாருன்ற போது வந்து இங்க தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா, நன்றி. கூடிய சீக்கிரமே அந்த காம்பினேஷன் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஸ்க்ரீனில். கார்த்தி சாரியே கொஞ்சம் லைட்டாக பேட் பாயாக காமிச்ச பெருமை உங்களை தான் சேரும் அப்படின்னாங்க. தேங்க்யூ.